ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்து நான் வந்து 3 days ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டே ரொட்டீன் விளாக் இல்லை, ஒரு ஈவினிங் விளாக் தான். நான் ஒசூருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈவினிங் விளாக் தான் பார்க்குறோம். வாங்க ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன பண்ணோம், நாங்கள் எந்த வழியே போனோம், எப்படி மலையில் பேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கம்பெனிலேருந்து பர்மிஷன் கேட்டு வந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சீக்கிரமாக வந்துடுவாங்கல்ல, ஸோ அதனால் வந்து நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கிருஷ்ணகிரிலேருந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் இங்கே கனக்புராலேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல, ஸோ அதனால் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிற வழிலாம் மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லு காடு. அதே இந்த இடத்துலலாம் நம்ம வரணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கெல்லாம் தெரியல, நானும் ஒரு சரியான பயந்தாங்கோலி. ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில இடத்துல மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். அங்கே உங்களுக்கு ஒரு கோயில் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் வந்து நான் அந்த இடத்துல உண்மையாகவே புலி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல் மேலே உட்காந்துருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தா அங்கே இல்லை. அது நிஜமாக பொய்யான்றது எனக்கு உண்மையிலே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போய்கிட்டே இருந்தோம். போனதுக்கப்புறம் வந்து ஒரு இசான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல உண்மையிலே சரியான செம்மையாக இருக்கும். சண்டேனா செம்மையான ஃபங்க்ஷனு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுல தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5000 10,000 அப்படின்ற மாதிரி 1 லட்சக்கணக்கான பேர் அங்கே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல போகணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நினைக்கிறேன், பட் என்னால் போக முடியாது. இங்கே வந்து பன்னார்கட்டை ஜூ இருக்குங்களா, அதோட பிளேஸ் தான். அந்த தண்ணியெலாம் இருக்குல்ல, அது வந்து மேலே வந்து மலை மேலே கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அந்த மலை மேலே இருக்கிற கோயிலில் வந்து கழுவுற தண்ணி எல்லாமே வந்து அந்த கீழே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலுமே வந்து தண்ணிலாம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாமி கழுவுற தண்ணி என்ன ரொம்ப இருக்குமா? எவ்வளோ மழை பெஞ்சாலுமே தண்ணி அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இது வந்து பன்னார்கட்டை ஜூ. ஸோ இப்படி வந்து கீழே போனாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நான் போயிருக்கேன். அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். உண்மையிலே சிங்கம், உண்மையிலே புலி, உண்மையிலே யானை, உண்மையிலே பாம்பு, அது எல்லாமே வந்து நேரில் பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே டியூட்டி முடிச்சு போனதுனால வந்து என்னால் வந்து ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. உண்மையிலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நிறைய வீடியோலாம் கவர் பண்ணாமல். இங்கே வந்து ஜிகினி அந்த இடத்துல வந்து டைல்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டாங்க, என்னது ஏதோ சொல்லுவாங்க, சிக்னல் போட்டாங்க. இது வந்து பொம்பச்சந்திரா. இது ஃபுல்லாகவே கம்பெனி ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். பொம்பச்சந்திராவில் உண்மையிலே ரொம்ப கம்பெனி ஏரியானா பொம்பச்சந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த உள்ளே கொஞ்சம் பொம்பச்சந்திராலேருந்து டிமார்ட்லேருந்து உள்ளே வரணும். நீங்களும் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கெலாம் வந்து பெங்களூர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னென்னா ரூம் வாடகை அதெல்லாம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் வந்து டக்குன்னு வரணும் அப்படின்னா டக்குன்னு வர முடியாது. ஃபுல்லும் டிராஃபிக்கு, சிக்னலு, எப்போவுமே டிராஃபிக் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். ஒரு சில இடத்துல மட்டும் தான் நான் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வளைஞ்சி அந்த பக்கம் போனோங்க அப்படின்னா பொம்பச்சந்திரா டிமார்ட் இருக்கும். அது வந்து என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாகவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸு. எந்த அளவுக்கு வீடியோ வந்து என்னால் எடுக்க முடிஞ்சோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து இந்த பிக்சரெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபுல்லு சிக்னலு. நிச்சிட்டோம், வேறு ஆப்ஷனே இல்லை என்ன பண்ணுறது. இது வந்து பிளாக்காக இருக்குன்னு தெரியல. அவரோட டிஷர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட டிஷர்ட்டு நீங்கள் வந்து வேறு இது மாதிரி நினச்சிக்காதீங்க. ஃபுல்லு டிராஃபிக், எங்களால் போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் போட்டிருக்கேன், நானும் துணி கட்டியிருக்கேன். ரொம்ப மழை, என்ன பண்ணுறது, ஃபுல்லு டிராஃபிக்கு. எல்லாம் அப்படியே வரவங்க அப்படியே நினச்சிட்டாங்க. தயவிட்டு சொல்கிறேன், சாட்டர்டே சண்டே வரதுனா கண்டிப்பாக ஊருக்கே வராதிங்க. அங்கே வந்து பொம்பச்சந்திரா டிமார்ட் எனக்கு தெரிஞ்சே பெங்களூரில் ஓரளவுக்கு பொம்பச்சந்திரா டிமார்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. எப்போவுமே க்ரௌடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பீஸா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா உண்மையிலே நல்லாயிருக்கும். டிமார்ட்டில் பீஸா சாப்பிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் ஒன்று அதுலேருந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சந்தாபுரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்குறீங்களா, உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பாருங்கள். இது வந்து அத்திப்பிள்ளை தாண்டி ஒசூர்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இங்கேருந்து நாங்கள் ஒசூர் போகிறதுக்கு 1 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தாபுராலேருந்து ஒசூருக்கு போகிறதுக்கு 1 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லு டிராஃபிக்கு. அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், அவங்க மிரரில் தெரியுறாங்க. நாங்கள் 2 பேரும் என்னோடய ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அங்கே பாருங்கள், மழை நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம், வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபுல்லு டிராஃபிக்கு. இப்போ தான் அத்திப்பிள்ளை டோல்கேட்டே வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கெலாம் சரியான டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜூஜுவாடி சிப் கடைலாம் இருக்குங்களா, அந்த இடம். இங்கேயுமே வந்து ஃபுல்லு டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கீழே சந்து இருக்கும், கீழே ஒரு ரோட்டில், அந்த ரோட்டில் போயிட்டுமே கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கணும். நீங்களும்
இந்த மாதிரிலாம் வராதீங்க. சாட்டர்டே, சண்டேனா உண்மையிலேயே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ட்ராவலிங் விலாக் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்காவும் எங்களை பார்க்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, போகவே முடியல. இது வந்து ஒசூர். எப்படியாச்சும் ஒரு வழியாக வந்து ஒசூர் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை வந்து ஒரு பார்க்கிங்கில் போட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒசூரெலாம் வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எப்படியோ ஒரு படியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி. நாங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மாங்காய், தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்தான். அவன் எடுத்துகிட்டு வந்ததுக்காக அவனுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படியோ இன்னும் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்றதை நான் ஓப்பன் பண்ணுற வீடியோவை வந்து ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து ஒரு பெரிய பேக் ரப்ப எடுத்துகிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கிருஷ்ணகிரிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததே உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தேங்காய் கேட்டேன், தேங்காய் எடுத்துகிட்டு வந்தான். ஃபஸ்ட்டு அவனுக்கு தேங்க்யூ. என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்களா, அவங்களுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.